ஸோ இன்னைக்கு வீடியோல ஸ்கிரீனர் வெப்சைட்ல நம்ம பிஜி இன்வைட் அப்படின்ற கம்பெனியை தான் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் அண்ட் பிசினஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ ஸ்கிரீனர் வெப்சைட்ல நம்ம பிஜி அப்படின்னு டைப் பண்ணும்போது நம்மளுக்கு சஜஷன்ஸ்ல வர பவர் கிரிட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த கம்பெனி ரிலேட்டட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஸ்கிரீனர் வெப்சைட்ல லோட் ஆகும். ஸோ கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா 8,542 crore rupees. இங்க ஹை லோ அப்படின்னு இருக்கிறது 52 week high and 52 week low. 52 week high வந்து 98.5 rupees and 52 week low வந்து பாத்தீங்கன்னா 85.5 rupees. நெக்ஸ்ட் ஸ்டாக்கோட பிரைஸ் டு earnings வந்து 9.3. பிரைஸ் டு earnings வச்சு பார்க்கும்போது இது ஓவர் வேல்யூடா இல்ல அண்டர் வேல்யூடான்னு தெரிஞ்சுக்க நம்ம நிஃப்டியோட பிரைஸ் டு earningsோட இதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ நிஃப்டி பி அப்படின்ற வெப்சைட்ல நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நிஃப்டி பி ரேஷியோ டுடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 20.8. ஸோ நிஃப்டி பிரைஸ் டு earningsோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிஜி இன்விட் வந்து அண்டர் வேல்யூடா தான் இருக்கு. புக் வேல்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 82.9 rupees. டிவிடெண்ட் yield வந்து 12.8%. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 11.7%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12%. ஃபேஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 100 rupeesல இருக்கு. நெக்ஸ்ட் பிஜி இன்விட்டோட ஷேர் பிரைஸை 1 month, 6 month, 1 year, 3 year, 5 year and 10 years வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ண முடியும். இந்த வீடியோக்காக பாத்தீங்கன்னா 1 year and 3 yearல பிரைஸ் மூவ்மெண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 yearோட பிரைஸை பாத்தீங்கன்னா பிஜி இன்விட்டோட ஷேர் பிரைஸ் வந்து சைட்வேஸ்ல மூவ் ஆகிருக்கு. லாஸ்ட் 1 yearல பாத்தீங்கன்னா பெருசா எந்த ரிட்டர்னும் கொடுக்கல. ஜூன் 2025ல இருந்து அக்டோபர் 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருந்திருக்கு. அக்டோபர் 2025 அப்புறமா பாத்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. 3 year பிரைஸ் நம்ம பார்க்கும்போது ஜூன் 2023ல இருந்து மார்ச் 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா மார்ச் 2025ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் வந்து மைல்டா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ப்ரோஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 1.1 times புக் வேல்யூல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்ட் பே அவுட் வந்து பாத்தீங்கன்னா 110%. அண்ட் கான்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 15% தான் இருக்கு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 yearsக்கு வந்து 13.2% தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த செக்டார்ல இருக்க அதர் கம்பெனிஸோட பிஜி இன்விட்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பிரைஸ் வச்சு செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிஜி இன்விட் தான் லோ பிரைஸ்ல இருக்கு. அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 93.9 rupees. நெக்ஸ்ட் பிரைஸ் டு earnings கம்பேர் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா பிஜி இன்விட்டோட பிரைஸ் டு earnings தான் கம்மியா இருக்கு. மார்க்கெட் கேப்ல பார்க்கும்போது பவர் கிரிட் கார்பரேஷன் அப்படின்ற கம்பெனியோட மார்க்கெட் கேப் தான் அதிகமா இருக்கு. அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 2,72,043 crore rupees. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் yield செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிஜி இன்வெட் தான் அதிகமா இருக்கு. ஸோ பிஜி இன்வெட்டோட டிவிடெண்ட் yield எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 12.7%. நெக்ஸ்ட் பிஜி இன்வெட்டோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 3 years செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மார்ச் 2025 குவார்டர்ல அதிக குவார்டர்லி ப்ராஃபிட் வந்திருக்கு. அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 687 crore rupees. அண்ட் லோவஸ்டா பாத்தீங்கன்னா மார்ச் 2023ல வெறும் 43 crores தான் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். லாஸ்ட் 5 yearsல 1 year வந்து பாத்தீங்கன்னா பிஜி இன்விட் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. மார்ச் 2023ல பிஜி இன்விட்டோட லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 446 crore rupees. அண்ட் ஹையஸ்டா பாத்தீங்கன்னா மார்ச் 2025ல 1172 crores நெட் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ முடிஞ்ச மோஸ்ட் ரீசென்ட் மார்ச் 2026ல பாத்தீங்கன்னா 912 crores நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஈக்விட்டி கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 yearsஆ சேமா தான் இருக்கு. இது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 9,100 crore rupees. ரிசர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதுல நோட் பண்ணீங்கன்னா மார்ச் 2022க்கு அப்புறமா ரிசர்வ்ஸ் வந்து 10 times டிக்ரீஸ் ஆகிருக்கு. 1 yearல பாத்தீங்கன்னா -106 crores இந்த ரிசர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2023ல -1,394 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாரோயிங்ஸும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 yearsல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா மார்ச் 2025ல 1,072 crores பாரோயிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா பிஜி இன்விட் ரிலேட்டட் கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் ஸ்கிரீனர் வெப்சைட்ல இருந்தே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க கம்பெனி ரிலேட்டட் கிரெடிட் ரேட்டிங்ஸ் அண்ட் கால்ஸும் பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற கம்பெனியை நான் ஸ்கிரீனர்ல அனலைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் வந்து நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம்.